மோர் வாங்கலையோ மோர் மோரு, மோர் வாங்கலையோ மோர் மோரு. என்னடா என் நிலைமை இப்படி ஆயிப்போச்சு. ஒரு பானை மோர் விற்கிறதுக்கு ஊர் ஊரா சுத்த வேண்டியது இருக்கு. அம்மா மோர் வாங்கலையோ மோர் மோரு, ஐயா மோர் வாங்கலையோ மோர் மோரு, உடம்புக்கு குளிர்ச்சி தரும் மோரு, நீர் மோரு நீர் மோரு. என்ன வெயிலு என்ன வெயிலு, சும்மா வச்சோன்னா வெந்து தனிஞ்சது காடு தண்ணியை தேடி ஓடுன்னு. ஜில்லுன்னு ஏதாவது குடிக்கலான்னு பார்த்தா வீட்டுல பிரிட்ஜும் இல்ல. நீர்மோரு நீர்மோரு ஏக்கா நீலாம்பரி அக்கா நீர்மோர் வாங்கிக்கிறீங்களா? ஐ மோரா, இந்த வெக்கைக்கு மோர் குடிச்சா நல்லாதான் இருக்கும். வா சின்ன பொண்ணு. ஏக்கா ஒரு டம்ளர் மோர் வாங்கி குடிங்கக்கா, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏண்டி உடம்புக்கு நல்லதா வியாபாரம் பார்க்க உனக்கு நல்லதா? மோரை வாங்கி குடிச்சா உன் உடம்புக்கு நல்லது, குடிச்ச மோருக்கு காசு கொடுத்தனா எனக்கு நல்லது. பேச்சில நல்ல பக்கனையத்தான் பேசுற. ஆமா, ஒரு டம்ளர் மோர் என்ன விலை? ஏண்டி யானை வாங்க போறியா சொரட்டி வாங்க போறியா? ஒரு டம்ளர் மோர் என்ன விலை? 15 ரூபா. ஐயோ ஐயோ, என்ன அநியாயமெல்லாம் இருக்கு. ஒரு டம்ளர் மோர் 15 ரூபாயா? 15 ரூபாயா? அப்ப 10 ரூபா. 10 ரூபாய்க்கு ஒரு டம்ளர் மோர் வாங்கி குடிக்கிறதுக்கு தயிர் வாங்கணும்னா 4 டம்ளர் மோர் எடுத்துடலாண்டி. சரிம்மா, உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், 5 ரூபா. அதான் நான் பார்த்தேன். சும்மா தயிர் வாங்கி அதுக்குள்ள தண்ணி ஊத்தி கொடுக்கறதுக்கு உனக்கு 5 ரூபாயா? இது ரொம்ப ஓவரா இல்ல? ஓஹோ, தயிர்னு சொன்னா அதுல தண்ணி ஊத்தினா உடனே மோர் வந்துருமா? அப்படிலாம் கிடையாது. மோரை வாங்கி அதை நல்லா கடைஞ்சி அதோட இஞ்சி பச்சை மிளகாய் கொத்தமல்லி ஈராங்க எல்லாத்தையும் நச்சு போட்டு சும்மா காரசாரமா ரெடி பண்ணேன். கடைசி அந்த மோரை ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அதுல கொத்தமல்லி இலையை தூவி விட்டு உப்பு போடும்போது சும்மா கம 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 டேஸ்ட்டும் மனமா அப்படி இருக்கும். பரவாயில்ல, நீ சொல்லும் போதே குடிக்கணும் தான் என்ன வருது. ஒரு டம்ளர் மோரை குடிச்சு பாப்போம். இந்தாடி நீலாம்பரி, குடிச்சு பாரு மோர் எப்படி இருக்குன்னு. பரவாயில்லையே, மோர் சும்மா சூப்பரா இருக்கு. என்ன கொஞ்சம் புளிப்பா இருக்கு. கெட்டு போன மாதிரி பிடிக்காம பின்ன என்ன பண்ணோம், அதோட கெட்டு போன வாசனை தெரியக்கூடாதுன்னா அதில் இஞ்சி கொத்தமல்லி எல்லாம் பிச்சு போட்டிருக்கேன். புளிப்பு தெரியக்கூடாதுன்னா மிளகாவெல்லாம் நச்சு போட்டிருக்கேன். இப்படி இருந்துமா தெரியுது. ஆமாண்டி சின்ன பொண்ணு, இந்த மோருக்கு தேவையான தயிர் நீ எங்க இருந்து வாங்கின? அது வந்து நம்ம ஹோட்டல் வச்சிருக்க ராமசாமி என்னாச்சு கடையில இருந்து வாங்கலையே. அவர்தான் எப்ப பார்த்தாலும் ஹோட்டலுக்கு போனா புளிச்ச தயிரே வச்சிருப்பாரு. ஐயோ, நம்ம அங்க இருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். சரி ஏதாவது சொல்லி சமாளிப்போம். ஐயா அப்படிலாம் இல்லை, நான் 10 ரூபாய்க்கு நேரத்தை தயிர் வாங்கி வச்சு 10 லிட்டர் பால் வாங்கி வச்சு நல்லா சுண்ட காய்ச்சி அதுல உரைய ஊத்தி அழகா வீட்டிலேயே தயார் பண்ண தயிர் இது. அதை வச்சுதான் மோர் செஞ்சு கொண்டு வந்தேன். அப்ப சரி சரி சின்ன பொண்ணு, அடுத்து மோர் கீர் வித்தனா வீட்டு பக்கம் வா. ஆமா, மோர் வித்தா கொண்டு வரேன். அது என்னடி கீரு? அது சும்மா சொல்றதுடி. மோர்னா அது கூட சேர்த்து கீரை சொன்னா சும்மா ரைமிங்கா இருக்கும்ல, மோர் கீரு. ஓகே ஓகே, நீயும் ரைமிங்கும். நீ குடிச்ச மோருக்கு காசு கூடயே கொண்டு போயிட்டு வரேன். ஆண்டி எவ்வளவு பழைய இருக்கா, ஒரு கிளாஸ் மோர் சும்மா தர மாட்டியா? என்னதான் பழகினாலும் நான் ஒரு பேருக்கு சுவார் கூட சும்மா தர மாட்டேன். இந்தாமா உன் காசு, இந்தாமா உன் டம்ளர். எப்பப்பா 5 ரூபா வாங்குறதுக்குள்ள அடமலை பெஞ்சே கொஞ்சம் போல. மோர் வாங்கலையோ மோர் மோரு, மோர் வாங்கலையோ மோர் மோரு, நீர் மோரு நீர் மோரு, மோர் வாங்கலையோ மோர் மோரு. பாப்பாத்தி மோர் வாங்கிறியாடி? ஏண்டி என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? கேனக்கு இருக்கு மாதிரி தெரியுதோட்டி. அது எப்படி கரெக்டா சொன்னேன்? பசுமாடை கட்டி வச்சு பால் கறந்துகிட்டு இருக்கேன். நான் என்ன காலமாட்டிலே பால் கறக்குறேன்னு சொன்னேன்? பார்த்தா தெரியுதுல, பின்ன ஏண்டி என்கிட்ட வந்து மோர் வேணுமான்னு கேக்குற? நீ பால் மாடு வச்சிருக்க, உங்ககிட்ட பால் வேணுமான்னு கேட்டதான் தப்பு. மோர் வேணுமான்னு கேட்டா என்னடி தப்பு? பால் வச்சிருக்க என் வீட்டுல மோர் இருக்காதா? பால் வியாபாரம் பார்க்க எல்லார் வீட்லயும் மோர் இருக்குதா என்ன? என்கிட்ட தான் பால் இருக்குல்ல, நான் அதை வச்சு டெய்லி தயிர் போட்டிருப்பேன். அப்படியே மோர் ஆக்கி குடிச்சிருவேன். என்ன இவ ஒரு டம்ளர் மோரை வீட்டு வைக்கலான்னு பார்த்தா ஓவரா பேசுறா. எப்படியாவது பேசி பேசி இவ மனசை மாத்திடணும். பாப்பாத்தி உனக்கு ஒண்ணு தெரியுமாட்டி? சொன்னா தானடி தெரியும். அடிக்கிற வெயிலுக்கு மோர் குடிச்சுன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அது சரிடி, அதான் வேணான்ட்டேனே. நல்லதா இருந்தா கெட்டதா இருந்தா நம்ம வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே. அப்படிலாம் விட முடியாதுடி. அம்மா உன் வீட்டுல நீ எப்படி மோர் போடுவ? எல்லார் வீட்லயும் எப்படி போடுவாங்களோ அப்படிதானே. அதான் எப்படின்னு சொல்லுடி. இதுல என்னடி இருக்கு அதிசயம்? தயிர் எடுத்துக்கிட்டு அதுல 2 உப்பை போட்டு தண்ணி ஊத்துனா அதான் மோரு. ஐயோ ஐயோ, அது பேர் மோர் கிடையாது. பின்ன எப்படி மோர் போடுறது? நான் போடுற மோரோட பக்குவத்தை சொன்னாலே உன் வாயில எச்சி உருண்டி. அது எப்படி சொல்லு பார்க்கலாம். நல்ல 10 லிட்டர் பாலை சுண்ட காய்ச்சி அதை அப்படியே ஆற வச்சு 10 ரூபாய்க்கு தயிர் வாங்கி அதில் ஊற்றினோம்னா அதுதான் உரை. அதுக்கப்புறமா விடிய விடிய அதை திறக்காமல் இருந்தோம்னா அது நல்லா கட்டி தயிர் ஆயிரும். தயிர் அப்படியே யூஸ் பண்ணுறத விட மோராக்கி சாப்பிட்றது தான் நல்லது. அதில் மற்ற போட்டு 10 நிமிஷம் கடைஞ்சி எடுத்தோம்னா தயிர் கூலாக இருக்கும். அதுக்கப்புறமா அதில் உரல்ல தட்டின இஞ்சி, நல்ல நறுக்கின மிளகா, கிள்ளி போட்ட கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தேவையான உப்பை போட்டு 2 ஆற்றுன்னு ஆற்றணும். அதுக்கப்புறமா நல்ல ஒரு பிடி கொத்தமல்லி இலையை கையில் எடுத்து கசக்கி அது உள்ள போட்டோம்னா அது தாண்டி மோர். இங்கேயே இருக்கும் பாரு, சுருக்கத்தை பாரு. என்னடி தயிருக்குள்ள தண்ணியை ஊத்தி மோர் ஆக்குறதுக்கு இவ்வளவு தூரம் விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க? மோர் போடுறதுன்னா ஒரு கலடி, அதெல்லாம் உனக்கு தெரியாது. என் மோரை வாங்கி குடிச்சு பார்த்தா தானே, அதான் வேணாட்டி எப்போ மோர் வாங்கலையோ மோர் மோர். என்ன இவ கதையே இவ்வளவு சொல்லியிருக்கா? எப்படிதான் இருக்குங்க? மோரை வாங்கி குடிச்சு பாப்போமே. என்ன பண்ண இங்க நெல்லடி வேணாண்டி, எப்படின்னு ஏன் கூப்பிடுற? ஒரு டம்ளர் மோர் குடி, எப்படி இருக்குன்னு குடிச்சு பாக்குறேன். இப்பதான் நான் பசுமாடு வச்சிருக்கேன், எரும மாடு வச்சிருக்கேன், ஏதோ சீனை போட்டுக்கிட்டு இருந்தேன். சும்மா ஒரு டம்ளர் மோரை குடி நீ சொன்ன பக்குவத்தை கேட்டேன்னு வாயில எச்சி ஊறுது. சின்ன பொண்ணு பக்குவத்துல செஞ்ச மோரை குடிச்சு மட்டும் பாரு. மோர் நல்லா தாண்டி இருக்கு, ஆனா இருந்தாலும் கொஞ்சம் புளிக்குது. கெட்டு போன மோர் புளிக்காம பின்ன இனிக்கவா செய்யும்? பாத்தியா உன் வீட்டுல ஏற்கனவே தயிர் மோர்லாம் நிறைய இருந்தோடனே என் மோர் உனக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குதா? இப்பதான் நம்ம நயன்தாரா அக்கா, அப்புறம் ஆணி அக்கா, அப்புறம் நீலமண்ட நீலாம்பரி எல்லாரும் குடிச்சு பார்த்துட்டு ஆக ஓகோன்னு புகழ்ந்தாங்க. ஆனா எனக்கு லைட்டா புளிக்கிற மாதிரி தான் இருக்கு. அது வேற ஒண்ணு இல்லடி, பழக பழக பாலும் புளிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நீ டெய்லி மோர் குடிச்சதுனால உனக்கு மத்தவங்க மோர்லாம் புளிக்குது.
ஆமா குடிச்ச மோருக்கு 5 ரூபா கொடுவி. இந்த புளிச்ச மருக்கு 5 ரூபாயடி. புளிச்ச மோர்லாம் ஒன்றும் இல்லை, நல்ல மோர் தான். அவன் வாய் தான் கெட்டு போயிருக்கு. வாங்கி குடிச்சல காசை கொடு. ம்ம். என் வீட்டுல தயிர் மோர்லாம் இருக்கும்போது வாங்கி குடிச்சேன் பத்தியா, என்ன சொல்லணும் இப்ப 5 ரூபா தெண்டமா போகுது. இந்த அடிமா உன் காசு வாங்கிக்க. 5 ரூபா கொடுக்கறதுக்கே என்னமோ 5 லட்சம் கொடுக்குற மாதிரி சலிச்சுக்கிற. குடிச்ச மோருக்கு தானே கேட்டு. இவ ஒரு ஆளுன்னு இவகிட்ட மோர் வாங்கி குடிச்சேன்ல, என்ன சொல்லணும், கேவலமா இருக்கு. எப்பா கெட்டு போன மோரை ஒவ்வொருத்திக்கிட்டே விற்கிறதுக்குள்ள உயிர் அந்து போகும் போல. என்னடி சின்ன பொண்ணு, என்ன வேலை நடக்குது? என்னக்கா பண்றது, வேகாத வெயில்ல வீடு வீடா திரியிறேன். ஒரு டம்ளர் மோர் விற்க ஊரா திரியிறேன். ஐயோ ஆமா, ஏன்டி வேற வேலை எதுவும் பார்க்க கூடாது, ஒரே இடத்துல இருந்து பாக்குற மாதிரி? வேற ஒன்றும் இல்லக்கா, நேற்று பேசாம வாங்கி போடுவோமேட்டு தயிர் போட்டேன் பார்த்துக்கங்க. இன்னைக்கு விற்காம இருந்தா நல்லா இருக்குமா? இன்னைக்கு பார்த்து வெயில் அதிகமா இருக்கு. மோர் நல்லா தான் விற்குது, ஆனா வெயில நடந்து போக முடியலக்கா. ஓ அப்படியாடி. ஆமா, ஒரு டம்ளர் மோர் என்ன விலைன்னு கொடுக்குற? என்ன செய்ய ராணிக்கா, 5 ரூபா தான் கொடுக்குறேன். மோர் இதுக்கு மேலே காசு கொடுத்து வாங்கிருப்பாங்க. உன் இஷ்டம் போல மோர் வாங்கணும்னா ஒரு டம்ளர் மோர் நீ 50 ரூபான்னு சொல்லுவேன். எவ வாங்குவா? பின்ன என்னெல்லாம் பாடு பார்த்து மோர் தயாரிக்க வேண்டியிருக்கு. அம்மாமா, நீ அதில் கருவேப்பிலை போட்டது இஞ்சி போட்ட கதையெல்லாம் எனக்கு வேண்டாம். மோர் மட்டும் ஒரு டம்ளர் கொடு போதும். குடிச்சு பாருங்கக்கா, சும்மா டேஸ்ட் ஆள தூக்கும். கட என்னடி இவ்வளவு கேவலமா மோர் போட்டு வச்சிருக்க? என்னக்கா இப்படி சொல்றீங்க? நம்ம பாப்பாத்தி இப்பதான் குடிச்சு பார்த்துட்டு ஆகோ ஓகோன்னா, நம்ம நயன்தாரக்கா குடிச்சு பார்த்துட்டு ஈஹினாவ, அதுக்கப்புறம் நீலமண்ட குடிச்சிட்டு சூப்பர்னா நீங்க மட்டும் இப்படி சொல்றீங்க. அப்படியா சொன்னாங்க? ஆனா இந்த மோர் லைட்டா புளிக்கிற மாதிரி இருக்கேடி. ஆமா ராணிக்கா, காலையில என்ன சாப்பாடு? எங்க வீட்லயாடி புளியோதரை. ஏன் வேணுமா? புளியோதரை பொங்கிட்டு இதுல வேற வேணுமா வரையா? என்ன சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி போட்ட மாதிரி. என்ன எதுக்கடி என்ன சோறுன்னு கேட்ட? அது இல்லக்கா, என்ன சோறுன்னு கேட்டா தான் மோர் ஏன் புளிக்குன்னு சொல்ல முடியும். நான் பொங்கின சோத்துக்கும் இந்த மோருக்கு என்னடி சம்பந்தம்? இப்படி ஏதாவது சம்மந்தப்படுத்தி அடிச்சு விட்டாதானே நம்ம மோர் பிடிக்கல, நீங்க பொங்கின சோறு தான் பிடிக்கணும் ஏமாத்த முடியும். என்ன சொல்ற? ஒன்னும் கேட்கல. அது வேற ஒண்ணு இல்ல ராணியக்கா, இந்த மோர் மேல ஒரு மிஸ்டேக் இல்ல. குடிச்சவங்க எல்லாரும் சூப்பர்னாங்க, ஆனா நீங்க தான் புளிக்கீங்க. ஐ திங்க் நீங்க காலையில புளியோதரை கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, டேஸ்ட் நல்லா இருக்குன்னு கூட கொஞ்சம் சாப்பிட்டேன். பாத்தீங்களா, நீங்க புளியோதரை அதிகமா சாப்பிட்டதுனால உங்க நாக்குல இருக்க நரம்புக்குள்ள வரைக்கும் புளிப்பு போயிடுச்சுக்கா. அதனால நீங்க என்ன குடிச்சாலும் உங்களுக்கு புளிப்பா தான் தெரியும். தண்ணி குடிச்சேன்டி, அதெல்லாம் புளிக்கல. என்னக்கா இது நியாயமா இருக்கு? தண்ணியில எங்கக்கா இருக்கு புளிப்பு? இந்த மோர்ல கொஞ்சோண்டி புளிப்பு சுவை இருக்குல்ல, அதான் மொத்தம் குடிச்சோன்னே இன்னும் கொஞ்சம் ரொம்ப புளிப்பா தெரியுது. இவன் என்னடா சாப்பிட்ட சோறுக்கும் இந்த மோருக்கும் ஒரு முடிச்ச போட்டு கதையை சொல்லிக்கிட்டு இருக்கா. புளியோதரை சாப்பிட்டா அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டாலும் புளிக்குமா என்ன? ஒண்ணு பண்ணுங்க, இன்னும் 2 டம்ளர் மோர் வாங்கி குடிச்சிருக்கீங்களா? அந்த புளிப்புக்கும் இந்த புளிப்புக்கும் அடிபட்டு போகும். அதுக்கப்புறமா குடிச்சு பாத்தீங்கன்னா டேஸ்டா இருக்கும். அம்மா, ஒரு டம்ளர் மோர் குடிச்சதே வயிறு ஃபில் ஆயிடுச்சுமா. இன்னும் 2 டம்ளர் வாங்கி நான் என் தலையில ஊத்த போறேன். என்னக்கா நீங்களே இப்படி சொன்னா எப்படி? ஊர்ல பெரிய பாத்தியே நீங்க தானே. ஆமா, பெரிய கராட்ட கரைச்சிக்கு செட்டு வச்சிருக்கேன் பாரு. சும்மாவாது இரேண்டி. மோருக்கு எவ்வளோன்னு மட்டும் சொல்லி தாரேன். அதான் நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்களே 50 ரூபாய் வாங்க முடியும்னு. 5 ரூபாய் கொடுங்கக்கா. இந்தாடிமா 5 ரூபா. மோர் விற்கிறாளா? மோர் புளிச்ச மோர். சோறு வாங்கிட்டாங்களா? சோறு புளியோதரை சாப்பிட்டுட்டு குடிச்ச மாதிரி புளிக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. போங்கதா, பக்கத்து வீட்டில் போய் விசாரிச்சு பாருங்க. நம்ம மோர் ஆக உட்காந்து புகழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன இவ இப்படி சொல்லிட்டு போறா? நம்ம வாய் தான் ஒருவேளை புளிக்குமோ? என்ன ராணியக்கா இங்க நிக்கிறீங்க? நீலமரி, வேற ஒண்ணு இல்லட்டி, சின்ன பொண்ணுட்ட மோர் வாங்கி குடிச்சேன், ரொம்ப புளிப்பா இருக்கே. ஆனா நீ குடிச்சிட்டு பாரு நல்லா இருக்குன்னு சொன்னியாமே. பாப்பாத்தி, நீ கூட குடிச்சிட்டு ஆக ஓக அப்படி இப்படின்னு புகழ்ந்தியாமே. அப்படின்னு யார் சொன்னதே? சின்ன பொண்ணு சொன்னாலாகும். அவளே ஃப்ராடு. அவ வாயில என்னைக்கா உண்மை வந்துச்சு? வெறும் புளிச்ச மோர் இருக்கா, நல்லா இல்லைன்னு கழுவி ஊத்துனேன். நான் மாடு வச்சிருக்கவ என்கிட்டே அவ ஏமாத்தி நல்ல மோர் டேஸ்டான மோர்னு ஏமாத்தி வித்துட்டானா பாருங்கக்கா. இருந்தாலும் சொல்றாளேன்னு வாங்கி குடிச்சிட்டே வெறும் புளிப்பு, கெட்ட புளிப்பு, கேவலமா இருந்துச்சு. ஃப்ராடு சின்ன பொண்ணு. என்னமா நீங்களாம் நல்லா இருக்குன்னு சொன்ன மாதிரியும் நான் காலையில புளியோதரை சாப்பிட்டதுனால தான் என் வாய் புளிக்கிறதுனால மோர் புளிக்குதுங்க மாதிரி என்கிட்ட போய் சொல்லிட்டு போயிட்டாடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இது வரைக்கும் மோர் குடிச்சிருக்கீங்க அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.